வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் சதுரங்க பலகையில் மட்டுமல்ல, உலக அரங்கிலும் ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை நிறுவிய ஒரு மேதையை பற்றி பார்க்கப் போகிறோம். அவர்தான் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரும் உலக செஸ் சாம்பியனுமான விஸ்வநாதன் ஆனந்த். சென்னை மண்ணில் பிறந்து தனது 6வது வயதிலேயே செஸ் விளையாட்டை கற்றுக்கொண்டார் ஆனந்த். அவரது அசாத்தியமான வேகமும் வியக்க வைக்கும் வியூகங்களும் இளம் வயதிலேயே அவரை பல போட்டிகளில் வெற்றி பெறச் செய்தன. இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை 1988 பெற்றபோது அவரது வயது வெறும் 18. ஆனந்தின் விளையாட்டு மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. விரைவாக யோசித்து மின்னல் வேகத்தில் காய்களை நகர்த்துவதில் அவர் வல்லவர். இதனால் லைட்னிங் கிட் என்ற புனைப்பெயரும் அவருக்கு உண்டு. அவரது அசாத்தியமான வேகம் உலகின் சிறந்த வீரர்களையே திணறடித்தது. உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்வது ஆனந்தின் நீண்ட நாள் கனவு. பல முயற்சிகளுக்குப் பிறகு 2000ஆம் ஆண்டில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை தேடித் தந்தார். அது மட்டுமல்லாமல் 2007, 8, 10 மற்றும் 12 ஆகிய ஆண்டுகளிலும் உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்று உலக செஸ் வரலாற்றில் ஒரு அசைக்க முடியாத வீரராக திகழ்ந்தார். செஸ் விளையாட்டில் உயரிய விருதான சதுரங்க ஆஸ்கார் என்று அழைக்கப்படும் விருதை 6 முறை வென்றுள்ளார். இந்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருதை அளித்து பெருமைப்படுத்தியது. விஸ்வநாதன் ஆனந்தின் பயணம் திறமை, விடாமுயற்சி மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை ஆகியவற்றின் கலவையாகும். அவரது வாழ்க்கை ஒரு இந்தியன் நினைத்தால் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்திய செஸ் விளையாட்டின் வளர்ச்சிக்கு அவரது பங்களிப்பு அளப்பரியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.